தமயந்தி சுரேஷும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன தமயந்தி, அந்த பூசாரிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நாளைக்கே வர சொல்லிட்டீல? ஏதாவது வாங்கணுமா? எல்லாம் பூஜைக்கெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டீல? அதெல்லாம் பண்ணிட்டேங்க. அந்த பூசாரிக்கு நான் நேற்றே ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரே எல்லா ஜாமானமும் வாங்கிட்டு வந்துடுன்ட்டாரு. என்னை கோலம் மட்டும் போட சொன்னாருங்க. அவர் கண்டிப்பாக வந்துருவாருங்க. என்ன கதவு தட்டுற சத்தம் கேக்குது? போய் யாருன்னு பாரு தமயந்தி அப்படின்னு சுரேஷ் சொல்ல தமயந்தியும் வெளியே போறா. என்னக்கா இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ராணி இங்கே வந்தாலான்னு பார்க்க வந்தேன். ஏக்கா என்னாச்சு? இல்லை, ராணி சந்தைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தாயத்தை ஏதோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடுறதுக்கு போனவன் இன்னும் வரல. சரி, அதான் உன் வீட்டுக்கு இது வந்தாலான்னு பார்க்க வந்தேன். என்ன, தாயத்தை தேடிட்டு போனாளா? என்ன தமயந்தி, ராணி காணாம போயிட்டாலாட்டு இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அக்கா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் போய் தேடி பாருங்க. நானும் என் ஃப்ரெண்டுங்க வீட்டிலலாம் போய் தேடி பார்க்குறேன். அங்கே கீதாவை இருந்தாலும் இருப்பா. ஒரு வேளை கிடச்சிட்டானா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க்கா. சரி தமயந்தி, நானும் கிளம்புறேன் அப்படின்னு ராணியோட மாமியார் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷும் தமயந்தியும் தனியாக பேசிக்கிறாங்க. ஏங்க, ராணியோட மாமியாருக்குலாம் இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுங்க. இந்த பேய் தாயத்து இது எதுவுமே தெரியாது. நீங்கள் பாட்டு ஏதாவது வளரி அப்புறம் ராணி வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுங்க. இல்ல தமயந்தி, தாயத்து இருக்கவும் தான் அந்த பேய் என்ன விட்டுருச்சு. இப்ப தாயத்தை தொலைச்சிட்டு ராணி தேட போயிருக்கா, இன்னும் வரலன்னு வேற சொல்றாங்க. அந்த பேய் கிட்ட இது மாட்டிக்கிட்டாலோன்னு தெரியலையே தமயந்தி, அதான் பயத்துல அப்படி சொன்னேன். ஆமாங்க, எனக்கும் அப்படிதாங்க பயமா இருக்கு. ஒருவேளை அந்த பேய்கிட்ட இது மாட்டிக்கிட்டாலோ என்னமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி வாங்க, நம்ம தெரிஞ்ச இடத்துலலாம் போய் தடவி பார்க்கலாம் அப்படின்னு தமயந்தியும் சுரேஷும் ராணியை தேடி போகிறாங்க. சுரேஷும் தமயந்தியும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்த எல்லாத்துலேயும் போய் தேடி பார்க்குறாங்க. ராணி ராணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த தெரு முழுக்க போகிறாங்க. அப்புறம் ராணிக்கு தெரிஞ்ச வீடு, தமயந்திக்கு தெரிஞ்ச வீடு, அந்த வீட்டுக்கெல்லாம் போய் ராணியை பற்றி கேட்குறாங்க. அப்பையும் எந்த தகவலுமே கிடைக்கல. மனசொடைஞ்சு போன தமயந்தி ஒரு இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. என்ன தமயந்தி, இப்ப எதுக்கு அழுவுற? அழுதா மட்டும் ராணி கிடைச்சிடவா போறா? நம்ம தேடி பார்த்தாதான் கிடைப்பா. தயவு செஞ்சு அழுகாம வா தமயந்தி, நம்ம போய் தேடி பார்ப்போம். இல்லைங்க, ராணி எவ்வளோ தூரம் சொன்னா எனக்கும் பேய்க்கும் ஆகவே ஆகாதடி, நான் வரலடி அப்படின்னு எவ்வளோ தூரம் சொன்னா. ஆனால் நான் தான் நீ என் கூட வந்தே ஆகணும், எனக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அவ எனக்காக வந்தாங்க. இப்போ அவ என்னால் ஆபத்தில் மாட்டிக்கிட்டா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறப்பதாங்க வருத்தமாக இருக்குது. சரி தமயந்தி, நம்ம போய் தேடி பார்ப்போம். நீ இப்ப அழுவுறனால ராணி கிடைக்க மாட்டா. நம்ம ஃபுல்லா தேடி பார்ப்போம். தேடி பார்த்தும் கிடைக்கலனா கடைசியில அந்த பூசாரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கலாம்.